ஊரிலிருந்து வந்த ஒரு சாதாரண பையன் இன்று தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர். நகைச்சுவை, உணர்ச்சி, குடும்ப கதைகள் எதிலும் ரசிகர்களை கவர்ந்தவர். இவர்தான் சிவகார்த்திகேயன். இன்று நாம் அவருடைய ஆரம்ப வாழ்க்கையிலிருந்து இன்றைய வெற்றி பயணம் வரை முழு கதையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிவகார்த்திகேயன் 1985 பிப்ரவரி 17 தமிழ்நாட்டின் சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரியில் பிறந்தார். அவருடைய தந்தை ஜெயிலில் அதிகாரியாக பணியாற்றியவர், தாய் ஒரு இல்லத்தரசி. சிறு வயதிலிருந்தே நகைச்சுவை, மிமிக்ரி, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இவருக்கு பிடித்தவை. பள்ளி காலத்தில் சாம்பியன் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருச்சியில் படித்தார். பின்னர் ஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படித்தார். கல்லூரி நாட்களில் நண்பர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் இவருடைய நகைச்சுவை திறமையை ரசித்தார்கள். அதே திறமையால் 2006 விஜய் டிவியின் கலக்க போவது யார் என்ற ஸ்டாண்ட் அப் காமெடி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றார். இதுவே அவருடைய வாழ்க்கையில் டர்னிங் பாயிண்ட். அதன் பிறகு விஜய் டிவியில் அதிரடி சிங்கம், ஜோடி நம்பர் 1, சூப்பர் சிங்கர் போன்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து தமிழ் ரசிகர்களிடம் பிரபலமானார். இவருடைய நேச்சுரலான ஹியூமர், டைமிங் சென்ஸ், இன்னசென்ஸ் எல்லாம் அவரை மக்கள் மனதில் பதிய வைத்தது. 2012 பாண்டியராஜ் இயக்கிய மெரினா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். அதன் பின் மனம் கொத்தி பறவை படத்தில் நடித்தார். ஆனால் 2013 வெளியான எதிர்நீச்சல் தான் அவருக்கு பெரிய வெற்றி. அந்த படத்தில் ஆர்டினரி யூத்தாக நடித்த அவர் ரசிகர்களின் மனதை இடம் பிடித்தார். அதே ஆண்டில் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தில் காமெடி நடிகர் சூரியுடன் நகைச்சுவை, காதல் எல்லாம் மிக்ஸ் செய்து பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வெற்றி பெற்றார். அடுத்தடுத்து மான்கராத்தே, ரஜினி முருகன், ரெமோ போன்ற படங்கள் அனைத்தும் மெகா ஹிட்ஸ். அதைத் தொடர்ந்து 2019 நம்ம வீட்டு பிள்ளை படத்தில் குடும்ப கதையோடும் உணர்ச்சியோடும் வில்லேஜ் பேக்ட்ராப்பில் நடித்தார். அந்த படம் ரசிகர்களிடம் மிக பெரிய வெற்றி பெற்றது. 2021 டாக்டர் படத்தில் புதிய ஜானர், டார்க் காமெடி, த்ரில்லர் அதில் நடித்தார். அந்த படம் தமிழ் சினிமாவில் ஒரு மைல்ஸ்டோன். 2022 டான் படத்தில் காலேஜ் பேக்ட்ராப், ஃபாதர் சன் எமோஷனல் பாண்ட் எல்லாம் மிக்ஸ் செய்து நடித்து ரசிகர்களை கவர்ந்தார். 2024 அமரன் படத்தில் ஆர்மி மேன் வேடத்தில் ஆக்ஷன் ஹீரோவாக நடித்தார். உண்மை கதை முகுந்த் அவர்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட படம் நல்ல பெயரை தமிழ் சினிமாவில் சிவகார்த்திகேயனுக்கு வாங்கி கொடுத்தது. சிவகார்த்திகேயன் நடிகர் மட்டுமல்ல, பிளேபேக் சிங்கர், லிரிசிஸ்ட், ப்ரொடியூசர் என அனைத்து ரோல்களையும் செய்துள்ளார். எஸ்கே புரொடக்ஷன் பேனரில் கனாக் போன்ற படங்களையும் தயாரித்தார். அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை 2010 அத்தை மகள் ஆர்த்தியை திருமணம் செய்தார். இவர்களுக்கு 3 குழந்தைகள். குடும்பத்தோடு எப்போதும் மிகவும் நெருக்கமாக வைத்திருப்பவர். இன்டர்வியூவில் என் வெற்றிக்கு காரணம் என் குடும்பம் என்று பல முறை கூறியுள்ளார். 2020 தமிழ்நாடு அரசு வழங்கிய கலைமாமணி விருது பெற்றார். இன்று தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களில் ஒருவராக பாக்ஸ் ஆபீஸில் பெரிய வெற்றிகளை பெற்றவர். இன்றைய சூழலில் விஜய்க்கு அடுத்து தமிழ் சினிமாவில் கோலோச்சும் நபர் சிவகார்த்திகேயன் தான். சிவகார்த்திகேயன் தற்போது பராசக்தி என்ற படத்தில் நடித்துள்ளார். சுதா கொங்கரா இயக்கிய இந்த படம் 1960களின் இந்தி எதிர்ப்பு போராட்டங்களை மையமாக கொண்டது. ஜனவரி 10, 2026 அன்று வெளியானது. இந்த படம் ராட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் முதல் காட்சியிலேயே சிறந்த பாராட்டுகளை பெற்றுள்ளது. சிவகார்த்திகேயன் தனது 25வது படமாக பராசக்தியை தேர்வு செய்துள்ளார். சுதா கொங்கரா இயக்கிய இந்த படத்தில் சிவகார்த்திகேயனுடன் அதர்வா, ஸ்ரீலீலா, ரவி மோகன், பிரகாஷ் பெலவாடி ஆகியோர் நடித்துள்ளனர். ராட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் நடந்த முதல் காட்சியில் பராசக்திக்கு மிகுந்த பாராட்டுகள் கிடைத்தன. சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் தனது நடிப்பால் அனைவரையும் கவர்ந்துள்ளார் என்று விமர்சகர்கள் குறிப்பிட்டுள்ளனர். படத்தின் ப்ரீ ரிலீஸ் நிகழ்ச்சியில் சிவகார்த்திகேயன் சுதா கொங்கரா பற்றி நகைச்சுவையாக கூறியுள்ளார். அவருடைய ஆங்கிலம் ஷேக்ஸ்பியர் மாதிரி இருந்தது. நான் புரிந்து கொள்ள முடியாமல் ரீடேக் எடுக்க வேண்டிய நிலை வந்தது என்று அவர் சிரிப்புடன் பகிர்ந்துள்ளார். மேலும் மலையாள இயக்குனர் ஃபாசில் ஜோசப் இந்த படத்தில் கேமியோ வேடத்தில் நடித்துள்ளார் என்று சிவகார்த்திகேயன் கூறியுள்ளார். இவருடைய பயணம் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்பம் தெரிவியுங்கள், பகிருங்கள், சேனலை பதிவு செய்யுங்கள்.